நடிகர் விஜய் போற இடத்தெல்லாம் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற அழைப்பா நான் பாக்குறதே இல்லைங்க. நடிகர் விஜய் பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை பத்தி கேட்க போறீங்கன்னு பாக்குறேன். நீங்க யார் யாரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க நீங்க? இல்ல மேடம், அவரு ஒரு சக நடிகர். ஆனா பிரச்சாரத்துக்கு எந்த தெரியலங்க. நடிகரும் போறது இல்ல மேடம். தெரியலங்க, எனக்கு தெரியாது. நானே முதல்ல இப்பதாங்க வந்திருக்கேன் இங்க. அதனால எனக்கு தெரியாதுங்க மத்தவங்கள பத்தி. நான் ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். அதாவது முதல் முறையாக நான் இந்த மாதிரி மேலே ஏறி நின்று நான் வாக்கு கேட்டிருக்கேன்னா அது முதல்ல எங்க ராஜேந்திரனுக்காக தான். திமுக கடந்த 5 ஆண்டுகள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேக்குறாங்க. அதிமுக குறை சொல்லி ஓட்டு கேக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க யாரையுமே குறை சொல்றது இல்லைங்க. நாங்க இங்க நிறை மட்டும் தான் சொல்லி நாங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திருவள்ளூர் தொகுதியில 10 ஆண்டுகளா விஜய் ராஜேந்திரன் எம்எல்ஏ இருக்காரு. அவர் போற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன செய்தாரு திட்டங்கள் சொல்லிட்டு சாலை போடுறது, லைட் போடுறது, இதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்கறாரு. செஞ்சதை சொல்றாருங்க. நாங்க சொல்லாதது சொல்லவே இல்லையே, செய்யலையே. நாங்க எல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க அழகா செஞ்சதை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டா போதும்னு கேட்கிறோம். நாங்க மத்தவங்க யாருமே குறை சொல்லலை. நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய செய்ய போறோம், செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மக்கள் தான் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்க போறாங்க. திருவள்ளூர் தொகுதி மக்கள் வேற லெவல்ல வாழ போறாங்க. 3வது முறையா அப்பா வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூர் தொகுதி எல்லாருமே திரும்பி பாக்குற அளவுக்கு அண்ணன் 3வது முறையா நிக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போறாரு இந்த தொகுதிக்கு. இவங்களோட வாக்கு வித்தியாசம் வேற லெவல்ல இருக்க போது. ஏன்னா கண்குளிர பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் வீடு இல்லாம எல்லாருமே எங்க அண்ணனுக்கு தான் எங்க அண்ணனுக்கு தான் எங்க அண்ணன் சொல்லும் போது எனக்கு உச்சி குளிர்ந்து போயிருக்குது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இவங்க கேட்கறதுக்குள்ள அண்ணன் எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா பல வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் நிச்சயமா வெற்றி பெறுவார். திருப்பி பாக்குற மாதிரி இந்த தொகுதியை பண்ண போறாரு அண்ணன். அதுக்கு உங்களுடைய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை வெற்றி பெற செய்யணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். இங்கேதான் அமைக்கப்பட்டிருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்படி ஒரு கேப் லேப் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க எங்கேயுமே வர வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணாலும் மெட்ராஸ்காரங்களை இங்க கொண்டு வரணும். நீங்க அதுதான் உங்களுடைய சக்தி. நிச்சயமா நீங்க செய்வீங்க, நான் மனசார நம்புறேன். மறக்காதீங்க, உதயசூரியன்ல நீங்க ஓட்டு போடணும். அத்தனை பேருமே ஓட்டு போடணும். 1000 ரூபாய் 2000 ஆச்சு, 2000 5000 ஆச்சு, 5000 8000 ஆகும் போது 8000. திருவள்ளூர் தொகுதி வந்த உடனே எவ்வளவு சந்தோஷம்னா உங்க எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு பூரிப்பு. அதுக்கு ஒரே காரணம் எனது அண்ணன் விஜி ராஜேந்திரன் தான். நல்லா உங்க எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு தெரியுது. ஏன்னா மார்க்கெட்டுன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், கையோ கால கீழே நல்லதான். ஸோ இந்த முறை எங்களோட அண்ணன் பாருங்க, என்னோட அண்ணன் சொன்னதுக்கு இல்லை, எங்களோட அண்ணன் சொல்றாங்க. இதுதான் அந்த உரிமை. இந்த உரிமை எல்லார்கிட்டயுமே வராதுங்க, எங்க ராஜேந்திரன் அண்ணன் கிட்ட மட்டும்தான் வரும். என்னன்னா அவரு உங்களுக்காகவே உழைக்கிறார். தனக்கு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிற பாரு இந்த ஜீவன் ஒண்ணு. இப்படி ஒரு கூட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா எங்க அண்ணனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எங்க அண்ணனை திரு ராஜேந்திரன் அண்ணன் இந்த வாட்டி நம்ம ஸ்டாலின் அண்ணனோட அரியணையில பக்கத்துல உட்கார வைக்கிறேன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எல்லாருமே அவருக்கு நிறைய 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 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். அவர்களும் உங்களை தேடி வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் ஏப்ரல் 23 அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றதும் நம் கண்ணுக்கு தெரியுமா வெற்றியின் சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இருவரும் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். வாக்காளர் பெருமக்களே, அவர்களை ஆசிய பெற்ற வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆசிய பெற்ற வேட்பாளர், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆசிய பெற்ற வேட்பாளர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசிய பெற்ற வேட்பாளர், அன்னியார் பிரேமலதா அவர்களின் ஆசிய பெற்ற வேட்பாளர், மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களின் ஆசிய பெற்ற வேட்பாளர், எழுச்சி தமிழர் தொல் தீர்மா அவர்கள் சிதறாமல் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட அன்பு அண்ணன் திரு பிடிஆரோட தொகுதி வேற. உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேட்கறதுக்குள்ளே செஞ்சு போடுறவரு, எல்லாமே செய்யறவர் அவரு எங்க அண்ணன்.